ராசிபுரம் நகரத்துக்கு போக்குவரத்து துறையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கிறதுனால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ராசிபுரம் சுற்றி இருக்கிற பகுதிகள் விவசாயத்தை நம்பி இருக்கிற பகுதி. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அதற்கு முயற்சி செய்வேன். வணக்கங்க, என் பேர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். நான் தமிழக வெற்றி கழகத்தின் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர். எல்லோரும் என்னை ஏதோ புதிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இல்லை. என்னுடைய பூர்வீகம், என்னுடைய பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், அதாவது என்னோடய அப்பாவோட அப்பா, அவங்களுடைய அப்பா எல்லோரும் பிறந்து வளர்ந்த இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா ராசிபுரம் பக்கத்தில் இருக்கிற பாலபாளையங்கிற ஒரு ஊர் கிராமம். அதே போல் என்னுடைய மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அவரும் பார்த்திங்கன்னா வடுகம் பக்கத்தில் மலையாம்பட்டிங்கிற கிராமம் தான் அவங்க சொந்த ஊர். எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் அதே கிராமம் தான், மலையாம்பட்டி. எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா ராசிபுரம் யூனியன் சேர்மனாக 2000 வருடங்களில் இருந்திருக்கிறாரு. இங்கே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறாரு. அதை விட முக்கியமாக என் தந்தை முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் இதே தொகுதியில் 2011 சட்டமன்ற உறுப்பினராக நீங்களாம் சேர்ந்து தான் ஜெயிக்க வச்சிங்க. ஸோ அவர் மூலமாக நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இந்த தொகுதி கிடச்சிருக்கு. முக்கியமாக சொல்லணுன்னா ராசிபுரம் நகரத்தில் உள்ள பாதாள சாக்கடை திட்டம் என் தந்தை கொண்டு வந்த திட்டம்தான். அது இன்றைக்கி செயல்பாட்டில் முழுமையடைந்து இருக்குது. அதே போல் ராசிபுரம் வெளிவட்ட சாலை பைபாஸ் ரோடு, அதுவும் என் தந்தை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் தான் முடிக்கப்பட்டது. இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரியில் என்னை ராசிபுரம் நகரத்துக்கு அதோட வளர்ச்சி பற்றியும் என்னுடைய விஷன் அண்ட் மிஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்காக நானே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சீக்கர், லவர் அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்களெல்லாம் தேடி படிக்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இல்லை அதில் மீறியும் எனக்கு ஒரு ராசிபுரம் நகரத்துக்கு எதாவது செய்யணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நிறைய திட்டங்கள் என் மனதில் இருக்குது. முக்கியமாக இந்த நகரம் பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் ரொம்ப பழமையான ஒரு நகரமாக இருந்து இன்றைக்கி பல்வேறு காலகட்டத்தில் வளர்ந்து நிற்கிற ஒரு நகரமாக இருக்குது. அன்றைக்கி கட்டமைக்கப்பட்ட நகரங்கள் பார்த்திங்கன்னா இந்த நகர் பார்த்திங்கன்னா சாலையாகட்டும், தெருக்கள் ஆகட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குறுகிய சாலைகளாகவும் அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் அன்றைக்கி இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்க பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டே போகிறதுனால இன்றைக்கி இந்த நகரம் ஒரு ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா சுற்றி நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கிறதுனால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை மேலும் எப்படி வளர்ச்சி அடை வைக்கிறது, ராசிபுரம் நகரங்கிறது எப்படி எந்த பக்கம் வளரலாம், எப்படி வளரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேட்டலைட் டவுன் உருவாக்கலாம். பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம பட்டணம், வடுகம் சைடெல்லாம் இன்னுமே இடங்கள் இருக்கிறது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா ராசிபுரம் சுற்றி இருக்கிற பகுதிகள் விவசாயத்தை நம்பி இருக்கிற பகுதி. அந்த விவசாயத்தையும் பாதிக்காமல் இதுக்கு தீர்வாக ஒரு சேட்டலைட் டவுன் உருவாக்குற மாதிரி, அதுவும் ரொம்ப தூரமாக இல்லாமல் கொஞ்சம் நகரத்துக்கு, இப்போ இருக்கிற நகரத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு சேட்டலைட் நகரம் உருவாக்கலாம். அதில் ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி, அதாவது போய் ஒருத்தர் வீடு கட்டினாங்கன்னா உள்ளே கேபிள் நோண்டாமல், ரோடு அடிக்கடி பழுதாகாமல், தண்ணி வசதி, கரண்ட் வசதி எல்லாமே அண்டர் கிரவுண்டில் பண்ணி பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு சேட்டலைட் டவுன் உருவாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அதற்கு முயற்சி செய்வேன். அதே போல் ராசிபுரம் நகரத்துக்கு போக்குவரத்து துறையில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்கள் தந்தை காலகட்டத்தில் தான் அது திட்டங்கள் கொண்டு வந்தது. என்னவோ மத்திய அரசு, அன்றிருந்த மத்திய அரசு தான். ஆனால் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரயில் ட்ராக் போட்டு என் தந்தை இருக்கிற காலகட்டத்தில் தான் ஸ்டேஷன் எல்லாம் உருவாக்குனாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு முதல் ரயிலெலாம் ஓடிச்சு. அதில் அந்த அப்ரோச் சாலையெல்லாம் இல்லாத டைமில் என் தந்தை தான் போட்டு கொடுத்தாரு. அவருடைய காலகட்டத்தில் தான் போடப்பட்டது. அதே மாதிரி இப்போ நான் இன்னும் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது ராசிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்ரேஷனல் ஆகி. எனக்கு இப்போ என்ன தேவை இருக்குன்னா, இப்போ இருக்கிற ரயில் லைன் பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனாக இருக்குது. அதை டபுள் லைனாக ஆக்கி இன்னும் அதிக ரயில்கள் போகிற மாதிரி அதிக கார்கோ வசதி இங்கே ராசிபுரத்து பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கூட் ஷெட் அமைச்சு
இங்கிருந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற நாமக்கல், திருச்செங்கோடு, இந்த பக்கம் ஆத்தூர், எல்லா பக்கமும் வந்து நிறைய விவசாயம் சார்ந்த தொழில்கள்லாம் இருக்கிறனால இங்கிருந்து நிறைய ஏற்றுமதி ஆகுது இந்த நம்மளுடைய விவசாய பொருட்கள். அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் கூட் ஷெட் அமைக்கும் போது. ஸோ இது மாதிரி பல திட்டங்கள் என் மனதுக்குள் இருக்கிறது. அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நான் வந்து இதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.